தொடர்வது இந்திய செய்திகள். ஹரியானா மாநிலம் ஹிசார் சட்டசபை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவியது. ஹரியானா மாநிலம் ஹிசார் எம்பி தொகுதியில் கடந்த 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் லோக்பால் மசோதாவை கொண்டுவராத காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று அண்ணா ஹசாரே குழுவினர் பிரச்சாரம் செய்திருந்த நிலையில் இன்று நடந்த வாக்கு எண்ணிக்கையில் எதிர்பார்த்தபடியே காங்கிரஸ் வேட்பாளர்கள் தோல்வியடையும் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசே சரியாக செயற்படாத போது வெட்கமரா எப்படி செயற்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கோலாலம்பூரில் உள்ள சாரதா பள்ளியில் வாக்களித்த பின்னர் செய்தியாளரிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலை உள்ளூராட்சி தேர்தலை மற்ற தேர்தல்களோடு ஒப்பிடக்கூடாது என்று கருணாநிதி கூறினார். நீதிமன்ற உத்தரவுப்படி வாக்குச்சாவடிகளில் கமரா பொருத்தப்படாதது பற்றி கேள்விக்கு பதில் அளித்த கருணாநிதி அரசே சரியாக செயற்படாத போது வெட்கமரா எப்படி செய்யப்படும் என்றும் கேள்வி எழுப்பினார். அடுத்து இந்தியாவில் உள்ள நமது செய்தியாளர் இன்று நமக்கு அனுப்பிய செய்திகளை பார்ப்போம். தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதல்கட்ட தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. நண்பகல் 12 மணி நிலவரப்படி ஊரக பகுதிகளில் 28.18 விழுக்காடும், பேரூராட்சி பகுதிகளில் 36.9 விழுக்காடும், நகராட்சி பகுதிகளில் 27.25 விழுக்காடும், மாநகராட்சிகளில் 18.33 விழுக்காடும் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதன் சராசரி விகிதம் 28.6 ஆகும். மாலை 5 மணி வரை இடைவிடாமல் வாக்குப்பதிவு நடைபெறும். 5 மணிக்கு வாக்குச்சாவடிக்கு வருபவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள். சென்னை உட்பட 10 மாநகராட்சிகள், 60 நகராட்சிகள், 259 பேரூராட்சிகள், 191 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் ஊராட்சிகளில் அமைக்கப்பட்டுள்ள 43,000 வாக்குச்சாவடிகளில் தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. சென்னையில் மொத்தம் 4,876 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவை வீடியோவில் பதிவு செய்யவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை ஸ்டெல்லா மேரி கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் ஜெயலலிதா வாக்களித்தார். திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு கருணாநிதி, கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் ஆகியோர் கோபாலபுரத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்குகளை பதிவு செய்தனர். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு கோடம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவரும் மத்திய அமைச்சருமான ஜி கே வாசன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் ஜெகத் ரட்சகன் அடையாறில் தமது வாக்கை பதிவு செய்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் செயின்ட் தாமஸ் மவுண்ட் வாக்குப்பகுதியில் வாக்களித்தார். பிஜேபி மாநில முன்னாள் தலைவர் இல கணேசன் அசோக் நகரில் தமது வாக்கை பதிவு செய்தார். திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி அடையாறில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். இதனிடையே சென்னையில் தமது வாக்கை செலுத்திய பின் வாக்குச்சாவடிகளை பார்வையிட்ட மாநில தேர்தல் ஆணையர் சு ஐயர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேர்தல் அமைதியாக நடைபெறுகிறது என்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 24 மணி நேர கண்காணிப்பு இருக்கும் என்றும் கூறினார். தமிழ்நாடு பூரா வந்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. ஓரிரு இடங்களில் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் காலையில் முதல்ல எடுத்தோடனே சில இடங்களில் வேலை செய்யணும்னு சொன்னாங்க. அவையெல்லாம் சரி செய்யப்பட்டு வருது. அவற்றில் எந்த சலனமும் இல்லாமல் ஒழுங்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக வந்துச்சு. தனி தெலுங்கானா மாநில கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வரும் தெலுங்கானா கூட்டு நடவடிக்கை குழு ரயில் மறியல் போராட்டத்தை விலக்கிக் கொண்டதால் தெற்கு மற்றும் மத்திய ரயில்வே பகுதியில் ரயில் போக்குவரத்து சீரடைய தொடங்கியுள்ளது. நிறுத்தி வைக்கப்பட்ட அனைத்து ரயில்களும் மீண்டும் இயக்கப்படுகின்றன. சென்னை சென்ட்ரலிலிருந்து இன்று இரவு 10 மணிக்கு புதுதில்லிக்கு செல்லும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நாளை அதிகாலை 2 மணிக்கு புறப்படும். மங்களூர் ஜம்புதாவி எக்ஸ்பிரஸ் மங்களூரிலிருந்து மாலை 5:05க்கு பதிலாக இரவு 11 மணிக்கும், திருநெல்வேலி ஜம்புதாவி விரைவு ரயில் திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து மணி 3:45க்கு பதிலாக இரவு 11 மணிக்கும் புறப்படுகின்றன. மறுமார்க்கத்தில் இவற்றின் இணை ரயில்கள் தாமதமாக வருவதால் இந்த ரயில்கள் புறப்படும் நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். வட மெக்சிகோவில் உள்ள மதமோரஸ் சிறைச்சாலையில் சிறை கைதிகளிடையே இடம்பெற்ற மோதலில் 20 கைதிகள் பலியாகியுள்ளனர்.
இரு கைதிகளிடையே இடம்பெற்ற வாக்குவாதமே குழு மோதலாக மாறியுள்ளது. த மொலிபாஸ் மாநிலத்தில் உள்ள மதமோரஸ் நகரில் அமெரிக்காவுக்கு போதை வஸ்து கடத்துவதற்கான கட்டுப்பாட்டை தமதாக்கிக் கொள்ள எதிராளி குழுக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சிறைச்சாலையில் இருந்து எதிராளி குழுக்களிடையே மோதல் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. மெக்சிகோவில் போதை வஸ்து கடத்தலுடன் தொடர்புடைய வன்முறைகளில் 2006ஆம் ஆண்டு டிசம்பரில் இருந்து இதுவரை 40,000க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக சர்வதேச நிதியமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். G20 நாடுகள் அமைப்பின் நிதியமைச்சர்கள் கூட்டம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறுகின்றது. இதில் கருத்து தெரிவித்த சர்வதேச நிதியமைப்பின் தலைவர், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியால் உலக பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக கடந்த 3 வாரங்களாக நிலைமையில் முன்னேற்றம் காணப்பட்டது. எனினும் வளர்ந்த நாடுகளில் ஏற்பட்டுள்ள இந்த நிதி நெருக்கடி வளரும் நாடுகளுக்கும் பரவி வருவதால் நிலைமை மேலும் மோசமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நிதி நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஒரு வரவு அறிக்கையை IMF தயாரிக்கும். இதன் மூலம் படிப்படியாக பிரச்சனையிலிருந்து மீள முடியும் என்று அவர் தெரிவித்தார். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரித்து வருவது குறித்த ரகசிய ஆவணங்களை வெளியிட வேண்டும் என ஐநாவின் சர்வதேச அணுசக்தி ஏஜென்சிக்கு அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா நெருக்கடி கொடுத்து வருகின்றார். இந்நிலையில் ஈரான் மீதான குற்றச்சாட்டை அந்நாட்டு அதிபர் மறுத்துள்ளார். அமெரிக்காவுக்கான சவுதி அரேபிய தூதுவர் அல் ஜுபை என்பவரை கொல்ல சதித்திட்டம் தீட்டியதாக அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தைச் சேர்ந்த ஈரானிய அமெரிக்கர் மன்சூரை FBI சமீபத்தில் கைது செய்தது. ஆர்பாஸ்பிரியின் பின்னணியில் ஈரானின் புரட்சி படையின் ஒரு பிரிவான படை இருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. இந்த படைகளின் முக்கிய தலைவர்களை ஈரானின் மத தலைவரான அயதுல்லா அலி ஹமேனி தான் நியமிப்பார் என்பதனால் அமெரிக்காவின் சந்தேகம் அவர் மீது தான் உள்ளது. இது குறித்து நேற்று முன்தினம் பேட்டியளித்த கமேனி, அமெரிக்காவின் குற்றச்சாட்டு முட்டாள்தனமானது. சர்வதேச சமூகத்தில் ஈரானை தனிமைப்படுத்த நடவடிக்கைகளில் ஒன்றாக அமெரிக்காவில் உள்ள ஈரானியர்கள் சிலர் மீது அந்நாடு குற்றம் சுமத்தி வருகின்றது என அவர் கண்டனம் தெரிவித்தார். விளாடிமிர் புடின் அடுத்த பிரதமராக வருவது என்பது நாட்டை முந்தைய சோவியத் ரஷ்யாவாக ஆக்கும் முயற்சி அல்ல என அதிபர் டிமிட்ரி மெட்வெடேவ் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் தற்போதைய பிரதமர் விளாடிமிர் புடின் அதிபர் வேட்பாளராக நிற்கப் போவதாக அறிவித்தார். இதனையடுத்து சமீபத்தில் ரஷ்ய பத்திரிகையில் புடின் எழுதிய கட்டுரை ஒன்றில் ஐரோப்பிய யூனியனை போல முந்தைய சோவியத் நாடுகள் ஒன்றிணைந்த யுரோசியா என்ற அமைப்பு உருவாக்க வேண்டும், இது சோவியத் ரஷ்யாவை மீண்டும் உருவாக்கும் முயற்சி அல்ல என கூறினார். இந்நிலையில் நேற்று ஆளும் ஐக்கிய ரஷ்ய கட்சி தொண்டர்களிடையே அதிபர் டிமிட்ரி மெட்வெடேவ் பேசுகையில், புடின் மற்றும் மெட்வெடேவ் இருவரில் யார் முற்போக்காளர், அதிகாரம் மிக்கவர் என்ற விவாதம் தேவையற்றது. அதிபர் தேர்தலுக்கு பின் அரசு நிர்வாகத்தில் விரிவான மாற்றங்கள் செய்யப்படும். புடின் மீண்டும் போட்டியிடுவது முந்தைய சோவியத் ரஷ்யாவை உருவாக்கும் முயற்சி அல்ல என்று தெரிவித்தார். உலகில் வாழும் மக்கள் தொகையின் மொத்த எண்ணிக்கை 7 பில்லியனாக அதிகரித்துள்ளதாக ஐநா மக்கள் தொகை கணக்கெடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. உலகில் உள்ள நாடுகளில் குறிப்பாக மேற்கு ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகளில் பிறப்பு விகிதம் குறைவாகவும், இந்தியா, சீனா போன்ற நாடுகளில் 2 குழந்தைகள் வசிப்போரின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் புருண்டி, உகாண்டா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகரித்து வரும் பிறப்பு விகிதம் மற்றும் வறுமை போன்றவை கவலை அளிப்பதாகவும் உள்ளது என தெரிவித்துள்ளது. தற்போது ஆப்பிரிக்க கண்டத்தில் 900 மில்லியன் மக்கள் தொகை உள்ளது. இன்னும் 40 ஆண்டுகளில் இதன் எண்ணிக்கை 2 பில்லியனாக அதிகரிக்கும் என நியூயார்க் நகரை மையமாக கொண்டு செயற்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மையத்தைச் சேர்ந்த ஜான் தெரிவித்தார். சர்வதேச நீர் நிர்வாக மேலாண்மை நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1804 உலகின் மொத்த மக்கள் தொகை 1 பில்லியனாக இருந்தது.
123 ஆண்டுகளுக்கு பின்னர் அவை 2 பில்லியனாக அதிகரித்திருந்தது. 1959இல் 3 பில்லியனாகவும் 1974இல் 4 பில்லியனாகவும் 1987இல் 5 பில்லியனாகவும் 1998இல் 6 பில்லியனாகவும் அதிகரித்து வந்துள்ளது. வரும் 2025இல் 8 பில்லியனாகவும் 2083இல் 10 பில்லியனாகவும் அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. இதேவேளை சராசரி மனிதனின் ஆயுள் காலம் 1950ஆம் ஆண்டுகளில் 48 வயது என்ற நிலை மாறி நவீன மருத்துவ வசதியால் இன்று 69ஆக உயர்ந்திருப்பதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஆப்பிளின் ஸ்டீவ் ஜாப்ஸ் மறைந்து சில நாட்களே கடந்துள்ள போதிலும் அவர் தொடர்பான செய்திகளுக்கும் வதந்திகளுக்கும் குறைவில்லை. இந்நிலையில் கசிந்துள்ள புதிய செய்தி ஆப்பிளின் ஐபோன் 5 பற்றியதாகும். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஐபோன் 4S இனை வெளியிட்டிருந்தது. அதுவும் ஸ்டீவ் ஜாப்ஸ் இறப்பதற்கு முதல் நாள். ஆரம்பத்தில் அவரின் பங்களிப்புடன் வெளியிடப்பட்ட இறுதி சாதனம் ஐபோன் 4S என தெரிவிக்கப்பட்டது. எனினும் ஸ்டீவ் தனது வாழ்நாளின் இறுதி தருணத்தினை ஐபோன் வடிவமைப்புக்கு என செலவு செய்ததாக தகவல்கள் கசிந்துள்ளன. இதன் தொழில்நுட்ப அம்சங்கள் முதல் வடிவம் வரை அனைத்தையும் ஸ்டீவ் ஜாப்ஸே முன்னின்று உருவாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புதிய திரையுடன் கூடியதாகவும் 4G வசதியுடனும் கூடியதாகவும் இது அமைந்திருக்கும் எனவும் புதிய தோற்றத்தினை கொண்டிருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கூடுதலான தனது பங்களிப்புடன் உருவாகும் இறுதி உற்பத்தி இதுவென ஸ்டீவ் அறிந்து வைத்திருந்ததாகவும் எனவே மிகப்பெரிய திட்டத்தினை வெற்றிகரமாக மாற்றுவதற்காக ஸ்டீவ் தனது இறுதி நாட்களை அதற்காகவே அர்ப்பணித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அடுத்த வருடத்துக்கான ஆப்பிளின் டெவலப்பர்களுக்கான மாநாட்டில் இது அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்யுமாறு நோர்வே அரசாங்கத்திடம் இலங்கை கோரிக்கை. வடக்குக்கு தனித்துவமாக அமுலில் இருக்கும் தேச வலிமை சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்கிறார் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க. தலவாக்கலை பகுதியில் நேற்று இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் 5 கைது. ஹரியானா மாநிலம் ஹிசார் சட்டசபை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவும் நிலை. வட மெக்சிகோவில் சிறைச்சாலையில் சிறை கைதிகளுக்கு இடையே இடம்பெற்ற மோதலில் 20 கைதிகள் பலி. இத்துடன் நியூஸ் ஃபார் யூ டே தமிழொலியின் இந்த பிரதான செய்தி அறிக்கை நடைபெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.